தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். சந்திரன் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் ராசிக்கு 9ஆம் இடம் புதனுடன் இருக்கிறார். செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடம் இருக்கிறார். சுக்கிரன் கேது ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் இருக்கிறார். ராகு ராசிக்கு 4ஆம் இடமும் கேது 10ஆம் இடம் இருக்கிறார்கள். ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் இடம் உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் தருகிறார். 5ஆம் பார்வை 10ஆம் இடம் பார்க்க தொழில் நல்லபடி இருக்கும். கேதுவால் அது சிறப்பு இருக்காது. தொழிலாளர்கள் தொழில் மந்த நிலை இருக்கும். 7ஆம் பார்வை 12ஆம் இடம் பார்க்க பண கஷ்டம் விரயம் தடுக்கிறார். 9ஆம் பார்வை 2ஆம் இடம் பார்க்க பண கஷ்டம் இல்லாமல் சமாளிப்பீர்கள். சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இருக்க நல்ல பலன்களை நடக்கும். விவசாயிகள் பலன் அடைவார்கள். வியாபாரிகள் லாபம் பெறுவார்கள். தொழிலாளர்கள் போதிய வேலை கிடைத்து நன்மை பெறுவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறிது தடுமாற்றம் தரும். சூரியன் ராசிக்கு 9இல் புதனுடன் தந்தை மிகவும் நல்லது செய்வார். புதன் கல்வியில் நல்ல பலனும் தந்து புகழும் கிடைக்கும். சுக்கிரன் 10ஆம் இடம் கேதுவுடன் தொழில் நல்லபடி நடக்கும். முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடம் மனைவியுடன் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்களுடன் எச்சரிக்கை தேவை. வீண் விவாதம் வேண்டாம். 4ஆம் பார்வை 10ஆம் இடம் நல்ல பலனே நடக்கும். 7ஆம் பார்வை ராசியை பார்ப்பதால் கோபம் வந்தால் சிறிது அடக்கிக் கொள்வது நல்லது. 8ஆம் பார்வை பண கஷ்டம், குடும்ப சண்டை இருக்கும். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் மன தைரியம் தருகிறார். சகோதர வகை உறவு சந்தோஷம் தரும். 3ஆம் பார்வை 6ஆம் இடம் கடன் நோய் எதிர்ப்புகள் இவை நடக்கும். 7ஆம் பார்வை ராசிக்கு 9ஆம் இடம் தந்தையுடன் வாக்குவாதம் சங்கடம் தரும். 10ஆம் பார்வை 12ஆம் இடம் தூக்கமின்மை விரயம் இருக்கும். குரு பார்வை தொல்லை தராது. ராகு 4ஆம் இடம் வீடு வாகனம் இவை செலவுகள் இருக்கும். தாய் உறவுகள் சங்கடம் தரும். கேது 10ஆம் இடம் தொழில் நல்லபடி நடக்கும். குரு பார்வை நன்மை தரும். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வேண்டி வணங்க துன்பம் தீரும். சுபம்.